அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி குழம்பு வச்சாலும் சொதப்புதா? அப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை காராமணி குழம்புன்னு சொல்லுவாங்க, தட்டம் பயிர் குழம்புன்னு சொல்லுவாங்க. காராமணியை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைங்க. ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா எண்ணெயில் வறுத்துட்டு வேக வைக்கலாம். காய் கட் பண்ணுற முன்னாடி நம்ம பயரை தண்ணியில் வேக வச்சுக்கலாம். நான் 3 கத்திரிக்காய் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் கிடைச்சா சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி காய் எப்பயுமே தண்ணியில் போடுங்க, இல்லாட்டி காய் கடுத்த மாதிரி ஆயிரும். எங்கள் வீட்டில் புளி யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் ஃபுல்லாக தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பாதி தக்காளி போட்டு புளி சேர்த்துக்கலாம். இதை கையிலையும் பிணையலாம். நான் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 செம்பு தண்ணி ஊற்றுறேன். நல்லா பிணைஞ்சு தக்காளி தோல் எதனால இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. உப்பு போட்டு பிணைங்க. இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டு மசாலில் 1.5 கரண்டி மசால் போடுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட கூட்டுப்பொடி இல்லாட்டினா இதே மாதிரி குழம்பு கரண்டியில் 1 கரண்டி மல்லித்தூள், 1/2 கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போயே உப்பு போட்டு நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கலாம். காயெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பயிர் வந்த தண்ணி கருப்பாகவும் கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும், அதை கீழே ஊற்றிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் பயிரில் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் குழம்புல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காயையும் 2 வெங்காயத்தையும் கட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் போடலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம் போடுறேன். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ குழம்புல சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விடுங்க. அப்போனா தான் மசால் வாடையும் போகும், காயும் நல்லா வேகும். இப்போ நம்ம ஊற்றி இருக்கிறதும் நல்லா பச்சை வாடை போயிடும். ஃபைனலாக தாளிச்சிக்கலாம். தாளிப்பு வடகை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாகவே தாளிக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பின்னாடி அதை குழம்புல ஊற்றுறேன்.
சூப்பரான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா, ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.